எங்களது 16வது சென்னை சர்வதேச நிறைவு விழாவுக்கு வந்து உங்களை அனைவருக்கும் நிறுத்திக்கொள்வோம். அத்துடன் முதற்கண் மீண்டும் மீண்டும் எங்களது அன்பான நன்றியறிதலை தமிழக அரசிற்கும் முக்கியமாக அதனுடைய முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அண்ட் தென் அதனுடைய இன்ஃபர்மேஷன் பப்ளிசிட்டி மினிஸ்டர் கடம்பூர் ராஜு அவர்கள் எங்களுக்கு இந்த ஆண்டு 75 லட்சம் கொடுப்பதற்கு உதவி செய்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடும் இல்லாமல் எங்களது பட விழாவிற்கு ஸ்பான்சர் என்ற முறையில் சத்யபாமா யூனிவர்சிட்டியில் இருந்து எங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறோம் என்று சொல்லி அதனுடைய சண்முகநாதன் அவர்கள் வந்து எங்களை ஆதரிக்கிறார்கள். அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதெல்லாம் மற்ற ஸ்பான்சர்ஸ் டிவிஎஸ் அண்ட் தென் கல்யாண மாலை போன்றவெல்லாம் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு இதுகாரம் ஒத்துழைத்து எங்கள் கூட இருந்து எங்களை ஊக்குவித்த முக்கியமாக எங்களது ஃபிலிம் பர்சல் அவங்களை எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து எங்களுடைய இந்த விழாவிற்கு வந்ததற்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து அத்தோடு இல்லாமல் இந்த ப்ரெஸ் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் பிரச்சனை நல்லா இருக்காது. அதாவது உங்களுக்கு முன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சார். Actually, we have missed a couple of people, the volunteers from Vaishnavas College, as well as my friends who are working here also. As well, not only that, even this MGR film students also, they are helping us for our monthly program also. For all the friends, thank you. Please come. Thank you friends, please enjoy. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு நாங்கள் பார்த்து வளர்ந்த ஃபெஸ்டிவல். ஃபஸ்ட்லேருந்தே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் வந்துட்டு சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் ஐகேஃப் வந்துட்டு அவங்க விடாமல் தங்கராஜ் சாராக இருக்கட்டும், இல்லை முரளி சார், அந்த ஹோல் டீம், சாந்தானம் சார், அவங்க வந்துட்டு பேஷனேட்டாக போயிட்டு ஃபிலிம்ஸ் கலெக்ட் பண்ணி நம்மளுக்காக இது பண்ணுறாங்க. ஸோ அண்ட் மோஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ் வந்துட்டு லோக்கல் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு அவார்ட்ஸ் கொடுக்கறதில்ல. ஐ மீன் நிறையா ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ அதுலேயும் வந்துட்டு ஐ திங்க் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான் லோக்கல் டேலண்ட்டு, லோக்கல் ஃபிலிம்ஸையும் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் ஜூரி ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் இட்ஸ் அன் ஆனர் டு பி ஆன் த ஜூரி. அண்ட் இது 12 படங்கள் கொடுத்துருந்தாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 12 படங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக ஜூரினா தேல் பி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். லைக் ஒருத்தருக்கு ஒரு படம் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு இன்னொரு படம் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கலாம். பட் டெசிஷன் வந்துட்டு யுனானிமஸாக இருந்துச்சு. ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் கோஸ் டு வெற்றிமாறன் ஃபார் டைரக்டிங் வடச்சென்னை அண்ட் ஆல்சோ ஃபார் ப்ரொடியூசிங் அண்ணனுக்கு ஜெய். Second best feature film award, it's given to the film 96, directed by Prem Kumar and produced by S. Nandagopal. Both the producer and director get a 1 lakh cash award along with the trophies. We invite Mari Selvaraj and Par Anjit to come to collect. இந்த வருஷம் அமிதாப் பச்சன் யூத் ஐக்கன் அவார்ட் அது வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் கிடைக்கிறது. சந்தோஷமானவருக்கு கிடைக்கிறது. சந்தோஷ் நாராயண். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அவார்டு வருஷம் நாங்கள் வந்து அம்மா ஸ்டூடெண்ட்ஸ் அவார்டுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கவர்மெண்ட் திரைப்பட இன்ஸ்டியூட்டுக்கு வந்து வழங்குவோம். நான் படிக்கும்போது இந்த மாதிரி அவார்டெலாம் கிடையாது. நான் 75 வரைக்கும் படித்த போது ஒன்றும் அவார்டெலாம் கிடையாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த அவார்டெலாம் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொத்தம் 9 படங்கள் எங்களுக்கு வந்தது. தேர்வுக்குழு நிர்ணயித்து 2 பரிசுகளை வழங்கலான்னு முடிவு பண்ணோம். ஸ்பெஷல் மென்ஷன், a certificate
அவர் கொடுத்தது வந்து ஆங்கிலம் தமிழ் கடந்த டைட்டிலாக கொடுத்துருந்தார், ரெயின்போ கிராமம்னு. அவருக்கு ஸ்பெஷல் மென்ஷன் சர்டிஃபிகேட். மிஸ்டர் ஜேவியர் இன்ஃபேன், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். அவர் இல்லைன்னா பிரின்சிபாலை கூப்பிட்றேன், மிஸ்டர் முத்துக்குமாரை. Angelina. I request Mr. Vijay to come on stage along with the principal to receive the award. This award carries a cash component of rupees 10,000 as a token of appreciation to the director of the film. இன்றைக்கு சிறப்போடு நடைபெறுகின்ற 16வது சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொள்கின்ற நேரத்தில் திரைப்படத்துறைக்கு ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய, அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தொடர்ந்து 16 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து திரைத்துறையிலிருந்து அரசியல் துறையில் சாதனை செய்து மக்கள் போற்றும் மகத்தான தலைவியாக இருந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களை முதலில் வணங்குகின்றேன். இந்த நல்ல விழாவில் நானும் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்து இந்த விழாவை இன்றைக்கு சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழாவை துவக்கி வைத்து வரவேற்புரையாற்றி அன்பு சோதர் பேசுகின்ற நேரத்தில் இந்த ஆண்டு 75 லட்சம் ரூபாய் சர்வதேச திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக முதல்ல அரசுக்கு நன்றியை தெரிவித்து அதோடு சிறிய கோரிக்கையாக அதை என்ஹான்ஸ்மெண்ட், அதாவது அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். நான் இதை ஒரு கருத்தை உங்களிடம் தெரிவிக்க விரும்புகின்றேன். இது முதலிலே 25 லட்சமாக இருந்ததை இது எதுவும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சரான பிறகுதான் அதை 50 லட்சமாக உயர்த்தி இந்த சர்வதேச திரைப்பட விழாவிற்கு ஒரு முத்திரை அடையாளத்தை கொடுத்தவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதற்கு பிறகு கடந்த ஆண்டு கூட நம்ம தங்கராஜ் போன்ற நண்பர்கள்லாம், இந்த மனோ போன்ற நண்பர்கள்லாம் வந்து ஆண்டுதோறும் எங்களை இந்த திரைப்பட விழா வருகின்றது என்றால் முன்கூட்டியே வருவார்கள். இவளை பார்த்தவுடன் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அந்த சர்வதேச திரைப்பட விழா வர இருக்கின்றது என்று நாங்கள் தயாராகுவோம். அதுபோக முதலமைச்சரை சந்திப்பார்கள். அதே போல் கடந்த ஆண்டு சென்றதில் கடந்த ஆண்டே பட்ஜெட்டில் நாங்கள் ஒதுக்கிய நேரத்தில் அந்த பட்ஜெட் கூட்டத்தில் நிறைவேற்றது. அதனால தான் ஓராண்டு தாமதமாக இந்த ஆண்டு மாண்புமிகு அம்மாவின் வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆண்டு நிச்சயமாக உயர்த்தி தருவோம் என்று சொல்லி அதை 75 லட்சமாக உயர்த்தி ஆணையிட்டு இன்றைக்கு வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த ஆண்டு சிறப்பான அம்சம் என்றால் தமிழ் சினிமா துவங்கப்பட்டு இன்றைக்கு தமிழ் சினிமாவுக்கு 100 நாம் கொண்டாடி வருகின்றோம். அதே போல் இந்திய சினிமாவுக்கு 100 நடைபெறுகின்ற நேரத்தில் அந்த 100 விழாவை இந்தியாவில் வேறு எங்கும் கொண்டாடுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு இதய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்திய சினிமாவின் 100 விழாவை நமது தமிழகத்தில் நமது தலைநகர் சென்னையில் அரசின் சார்பாக 10 கோடி ரூபாயை ஒதுக்கி மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர்களாக அழைத்து நாடே போற்றக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான விழாவை நடத்தினார்கள் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். ஏன்னு சொன்னால் அந்த இந்திய சினிமாவின் 100 விழாவை தமிழகத்தில் நடத்தினால்தான் தமிழ் சினிமாத்துறைக்கு பெருமை, நமது மண்ணிற்கு பெருமை, நம்ம கலை உலகத்திற்கு பெருமை என்ற வகையில் அந்த விழாவை மிக சிறப்போடு நடத்தினார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு சமீபத்தில் நடைபெற்ற கோவாவில் நடைபெற்ற இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் விழாவிற்கு இந்த ஆண்டு மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த விழாவிற்கும் அரசின் சார்பாக அனுமதியை தந்து 10 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கிய அரசு அம்மாவின் அரசு என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி படிப்படியாக இதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு காலையில் கூட நான் அங்கே சென்று எங்களுக்கு மாவட்டத்தில் பல்வேறு பணிகள் காலமாக 4-5 நாள் எங்கள் பகுதியில் இருக்கின்ற வேண்டிய மாவட்டத்தில் இருக்க வேண்டிய நிலை இருந்தாலும் கூட இன்றைக்கு 2 நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கேட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அனுமதி அளித்து இந்த நிகழ்ச்சிக்கு வர வந்திருக்கின்றேன். காலையில் திரையரங்கு உரிமையாளர்கள் சார்பாக இன்றைக்கு அனைத்து இதுவரை மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் மற்றும் சென்னை மாநகராட்சி போன்ற கார்ப்பரேஷனில் உள்ள தியேட்டர் அதிபர்கள் மட்டும் தனியாக சங்கம் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு நல்ல ஒருங்கிணைப்பாக அனைத்து தமிழகத்தில் உள்ள அத்தனை திரையரங்குகளையும் இணைத்து
இன்றைக்கு திரையரங்குகளின் சார்பாக அவர்களுடைய விழாவை நடத்தினார்கள். காலையில் அந்த விழாவில் கலந்து கொண்டு விட்டு மாலையில் நடக்கின்ற விழாவும் இது திரைத்துறையை சார்ந்த விழா என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிப்பதோடு, அரசு அந்த அளவிற்கு இந்த 2 விழாக்களுக்கும் வருகை தர வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அனுமதி கேட்ட நேரத்தில் அவர் அனுமதி அளித்து 2 விழாக்களும் அரசின் சார்பாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், அம்மாவின் அரசு திரைப்படத்துறையின் வளர்ச்சியில் அக்கறை உள்ள அரசாக இருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். காலையில் அபிராமி ராமநாதன், திருப்பூர் சுப்பிரமணியன் போன்றவர்களெல்லாம் நல்ல முயற்சியாக அனைத்து திரையரங்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு அந்த விழாவை திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் துவக்க விழா இன்றைக்கு ராமவரத்தில் வைத்து நடத்தினார்கள். திரையரங்குகளுக்கும் பல்வேறு சலுகைகளை இன்றைக்கு அம்மாவின் அரசு அறிவித்திருக்கின்றது. நீண்ட காலமாக முறைப்படுத்தாத கட்டண உயர்வு என்று சொல்வதை விட கட்டணத்தை சீரமைத்து அவர்கள் வாங்குகின்ற கட்டணத்தை முறைப்படி வாங்குவதற்கு உண்டான உத்தரவை இந்த ஆண்டு தான் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் திரைப்படத்துறையில் குறைந்த பட்ஜெட்டில் தயாரிக்கின்ற படங்களுக்கு சிறிய முதலீட்டோடு தயாரிக்கப்பட்ட படங்களுக்கு தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி அரசு ஆண்டுதோறும் மானியமாக ஒவ்வொரு படத்திற்கும் சிறந்த படங்களாக தேர்ந்தெடுத்து குறைந்த பட்ஜெட்டில் தயாரித்த படங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு அந்த தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்க வேண்டிய எண்ணத்தின் அடிப்படையில் 149 படங்களுக்கு தலா 7 லட்சம் ரூபாயாக 10,43 லட்சம் ரூபாயை இந்த ஆண்டு மாண்புமிகு அம்மாவின் அரசு இன்றைக்கு வழங்கி குறைந்த பட்ஜெட்டில் தயாரிக்கின்ற சிறிய தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கின்ற பணியை அரசு தொடர்ந்து செய்து வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் திரைப்பட விருதுகள், அதான் இன்றைக்கி ஹைலைட். இந்த ஆண்டு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை. ஆனால் அவர்கள் இந்த முறை 2016 முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் சட்டமன்றத்தில் பேசுகின்ற நேரத்தில் எதிர்க்கட்சி சேர்ந்தவர்கள் இப்போ திரைப்பட விருதுகளை பெற்று அங்கே ஒரு விவாதம் வந்தது. அந்த நேரத்தில் நான் துறையுண்ட அமைச்சர் என்ற நிலையில் எழுந்து பதில் சொல்ல தயாரான நேரத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் உடனடியாக என்னை அமரச் செய்துவிட்டு வேகமாக எழுந்தார்கள். திரைப்படத்துறையை பாதுகாப்பதில் என்னுடைய அரசு என்றைக்கும் அந்த துறையோடு நாங்கள் இணைந்து இருப்போம் என்ற கருத்தை சொன்னதோடு மட்டுமில்லாமல் திரைப்பட விருதுகளை விரைவில் அறிவித்து அந்த விருதுகள் வழங்கும் விழா என்னுடைய தலைமையில் மிக பிரமாண்டமான அளவில் நடைபெறும் என்று சட்டமன்றத்தில் சொன்னார்கள். இன்றைக்கு அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். அவர்கள் விருப்பம் என்று சொன்னால் அவர்களே தலைமை தாங்கி அந்த விழாவை நடத்த வேண்டும் என்றார்கள். மறுநாள் அதை அறிவித்த உடனே அன்றைக்கு தொலைக்காட்சியிலிருந்து ஊடகத்துறையின் மூலமாக பத்திரிகை செய்தி மூலமாக நாடு முழுவதும் பெரிய செய்தியாக வந்தது. இன்றைக்கு அவர்கள் காலத்தின் சுழற்சியால் இன்றைக்கு அம்மா அவர்கள் நம்ம விட்டு மறைந்து விட்டார்கள். இருந்தாலும் கூட அம்மா அவர்களின் எண்ணிய எண்ணத்தை ஈடேற்றுகிற அரசாக தமிழக அரசியல் வரலாற்றிலேயே 469 விருதுகளை அறிவித்த ஒரே அரசு இன்றைக்கு அம்மாவின் அரசு. இதில் ஒரே ஒரு வருத்தம்னா அம்மா தலைமை தாங்கி நடத்தினாங்க, அவங்க இல்லை. விரைவில் பல்வேறு காரணமாக நவம்பரில் அந்த விழாவை நடத்துவதற்காக அரசு தீர்மானித்திருந்தது. அந்த நேரத்தில் நமது மாவட்டத்தில் மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களை டெல்டா மாவட்டங்களை இயற்கை பேரழிவு புரட்டி போட்டு மக்களின் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்ட நேரத்தின் காரணமாக அந்த விழா சற்று தள்ளி சென்றது. விரைவில் ஜனவரி பிறந்தவுடன் பொங்கல் தினத்தை முன்னிட்டு புத்தாண்டு பரிசாக திரைப்படத்துறையினருக்கு அந்த பிரம்மாண்டமான அம்மா அவர்கள் அறிவித்த விருதுகள் வழங்கும் விழா அரசின் சார்பாக மிக பிரம்மாண்டமான விழாவாக அம்மா அவர்கள் எண்ணியதைப் போல மிக சிறப்பான முறையில் நடக்க இருக்கின்றது என்பதையும் நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் சிறந்த திரைப்பட விருதுகளை முதல் பரிசு நல்ல படத்திற்கு சிறந்த அந்த அந்த குழுவின் திரைப்படத்துறையை தேர்ந்தெடுப்பதற்கு அமைக்கப்பட்ட குழுவின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட படங்களுக்கு முதல் பரிசு 2 லட்சமும், 2வது பரிசு 1 லட்சமும், 3வது பரிசு 75 லட்சம் ரூபாய் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் சிறப்பு பரிசாக 75 ரூபாய் கொடுத்து நினைவு பரிசுகள், சான்றிதழ்கள் அவர்களெல்லாம் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகின்றது. அதுபோக பெண்களை மிக உயர்வாக சித்தரிக்கும் திரைப்படத்திற்கு சிறப்பு பரிசாக 1,25,000 ரூபாய் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்குகின்ற அந்த நிகழ்வும் ஆண்டுதோறும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல விழா, இந்த விழாவிற்கு நன்றியும் தெரிவித்தார்கள், கோரிக்கையும் வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த அரசு என்று சொன்னால் எங்கள் அரசை பொறுத்தவரை, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசை பொறுத்தவரை திரைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு வந்து சாதிக்க முடியும் என்பதை உலகத்துக்கு நிரூபித்து காட்டிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்தன அவர்கள் நாங்கள். அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே திரைத்துறையின் மூலமாக ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற வரலாற்றை நிகழ்த்தி காட்டியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே வழியிலே தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும்
புரட்சித் தலைவர் அடையாளம் காட்டப்பட்டு 16 ஆண்டு காலம் இன்றைக்கு முதலமைச்சர் என்பது இன்றைக்கு ஒரு கனவாக அனைவருக்கும் இருக்கின்ற நிலையில் 6 முறை தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்று தொடர்ந்து 16 ஆண்டு காலம் முதலமைச்சராக மக்கள் மனதில் இடம் பிடித்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் இருபெரும் தலைவர்களும் திரைத்துறையிலிருந்து வந்தவர்கள். அதன் அடிப்படையில் இந்த அரசு உங்களுடைய அரசாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து, நீங்கள் வைத்த கோரிக்கையை அடுத்த ஆண்டு அம்மாவின் அரசு கனிவோடு பரிசீலிக்கும் என்ற உத்தரவாதத்தையும் வழங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Honorable Minister for Information and Publicity, Government of Tamil Nadu, dignitaries on the dais, jury members, dignitaries of the dais, friends, 16th time we could deliver a fantastic festival to you. There was, except for few reschedulements of movies, I think all the movies were received very well by the movie buffs, and some repeat screenings also went absolutely full. Every time I came to this theatre I could not find a seat, and with great difficulty they placed me somewhere here or there. So that shows the eagerness and enthusiasm with which it was received. We had more than 3,500 registrations this year, a record by itself for CAFF. This is apart from our own members and the passes which were all given. I should first thank the Government of Tamil Nadu for the enhanced grant which it gave of 75 lakhs this year. But for you, sir, we could not have got, this festival would not have happened. This is only because of Government of Tamil Nadu and our minister's support that we could. He only recommended. Yes, he only recommended the enhanced amount. Having said that, since the Honorable Minister is here, I have one very, very small, humble request to him that kindly, I mean, if you enhance the amount next year, we are very happy, no doubt, but whatever you give, please give it little ahead, because we have to make, we are actually on a zero budget. We don't have any money. So whatever government gives, based on that only we run the festival. And Mr. Tangaraj is so hard pressed for money before, 1 month before, for giving advance to the distributors and to the theatre and things like that, that I'll be faulting in my duties if I don't say that Mr. Tangaraj personally committed himself to a huge amount to make good the budget shortage till the money came from Honorable Minister and the government. That level of commitment is, you can never ever see anywhere. It is his personal commitment that, on which today we could get the theatre. So having said that, I don't want to speak more about the festival because everybody enjoyed it, and there's a award function which is going to happen, and the minister also is hard pressed for time. He has some other commitment. So I really thank each one of you, all the council generals and the dignitaries from foreign countries who have come and graced this festival, and all the people who gave us movies, who came and enjoyed. Please write good reviews about this festival in all the social media everywhere, so that next year we will come back with a bigger, better festival, and your feedback matters a lot. Thank you very much.